ஹாய் கெல்ல வணக்கம் மக்களே. என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருஷத்தில் இதுவரைக்கும் என்னென்ன அனிமி மற்றும் அனிமேட்டட் மூவி எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு என்றதும், இனிமேலும் என்னென்ன முக்கியமான மூவி எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு லிஸ்ட் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நம்ம சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Are you ready, kids? Oh shit! சரி, இந்த லிஸ்ட்ல முதலாவது பார்க்க போற மூவி என்னன்னா, இந்த ராமாயண த லெஜெண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராமாங்கிற மூவியை முதல்ல 1993 ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த மூவியை 32 வருஷம் கழிச்சு 4Kல ரீமாஸ்டர் பண்ணி இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல ஜனவரி 24ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் டப்லயுமே நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ்ல ரீரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சரி, இது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்த வாரமே, அதாவது ஜனவரி 31ஆம் தேதி நம்ம மை ஹீரோ அகாடமியோட யூ ஆர் நெக்ஸ்ட் என்கிற மூவியை நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ்ல ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் டப்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. முக்கியமா இந்த மூவியை போன வருஷம் ஆகஸ்ட் மந்த்ல ஜப்பான்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ஃபைனல் சீசனான சீசன் 8 அக்டோபர் மந்த்ல ரிலீஸ் ஆகவும் இருக்குது. என்ன வெயிட் பண்ண சொல்றேன். சரி, இதுக்கு அடுத்ததாக நம்ம கைஜூ நம்பர் 8 என்கிற அனிமிக்கான ஒரு மூவி கூட ஏப்ரல் 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. முக்கியமா இந்த மூவியா ஒரு சீசன் 1 ரீகாப்பா தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அனிமியோட சீசன் 2 ஜூலை மந்த்ல நம்ம கிரஞ்சிரோல வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் ஆகாமே இருக்குது. யாராவது இந்த கைஜூ நம்பர் 8 அனிமியோட சீசன் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா இந்த அனிமி தமிழ் டப்பிங்லயுமே நம்ம கிரஞ்சிரோல அவைலபிளா இருக்குது. சரி, இதுக்கப்புறமா நம்ம சைனால ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் ஏப்ரல் 25ஆம் தேதி நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அது என்ன மூவின்னு பாத்தீங்கன்னா நீசா 2. முக்கியமா இந்த மூவியை முதல்ல சைனால ஜனவரி 29ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. முக்கியமா இந்த மூவியோட பார்ட் 1 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த நீசா 2ங்கிற மூவி வேர்ல்ட் வைட்ல 2.1 பில்லியனுக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கிறது மட்டும் இல்லாம அதிகம் கலெக்ட் பண்ண அனிமேட்டட் மூவி லிஸ்ட்ல நம்ம நீசா 2 மூவி முதலிடத்திலயுமே இருக்குது. அதுலயுமே சைனால மட்டுமே 1.1 பில்லியனுக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்குது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. சரி, இதுக்கப்புறமா மே 9ஆம் தேதி நம்ம சிஞ்சானுடைய அவ டைனோசர் டைரிங்கிற மூவியை தியேட்டர்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்லயுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முதல் முறையா நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ்ல நம்ம சிஞ்சானுடைய மூவியை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட முக்கியமா நம்ம சிஞ்சானுக்கு 1993 தொடங்கி இயற்கு ஒரு மூவி படி இதுவரைக்கும் 32 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த லிஸ்ட்ல இந்த 33வது மூவியுமே அக்டோபர் மந்த்ல ரிலீஸ் ஆகாம இருக்குது. முக்கியமா அந்த மூவியுமே நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்லயுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏன்னா இந்த மூவி நம்ம இந்தியன் கல்ச்சரை பேஸ் பண்ணியுமே இருக்க போகுது. ஸோ அதனால கண்டிப்பா நம்ம அக்டோபர் மந்த்ல நம்ம சிஞ்சானுடைய நியூ மூவியை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ல தியேட்டர்ல பார்க்க போறோம். சரி, இதற்கு அடுத்தாக மே 30ஆம் தேதி நம்ம டாண்டா அனிமிக்கான ஒரு மூவி கூட இந்தியன் தியேட்டர்ஸ்லயுமே ரிலீஸ் ஆயிருக்குது. முக்கியமா இந்த மூவி ஈவில் ஐ ஆர்க்கம் மையப்படித்தான் இருக்க போகுது. அதாவது சீசன் 1 லாஸ்ட் எபிசோடும் சீசன் 2 ரிலீஸ் ஆயிருக்கிற முதல் 3 எபிசோடையுமே சேர்த்து ஒரு மூவியா இப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க. முக்கியமா ஜாப்பனீஸ் மற்றும் ஹிந்தி டப்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. மற்றும் இப்போ இந்த மூவிக்கான ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட இந்த அனிமிக்கான சீசன் 2 ஜூலை 3ஆம் தேதி வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் ஆகாம இருக்குது. I'm waiting. சரி, அடுத்து இதே நாள், அதாவது மே 30ஆம் தேதி லொஸ்ட் இன் ஸ்டார்லைட் என்கிற கொரியன் அனிமேட்டட் மூவியுமே ரிலீஸ் ஆயிருக்குது. டைரக்டா நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. முக்கியமா இந்த மூவி தமிழ் டப்லயுமே ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த மூவிக்குமே நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சா அடுத்தடுத்து நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல இதே மாதிரி அனிமேட்டட் மூவிஸ்க்கான தமிழ் டப்பையுமே எதிர்பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் விலகியே இருக்கலாம். சரி, அடுத்து நம்ம 2004 ரிலீஸ் ஆன நருட்டோ த மூவி நிஞ்சா கிளாஸ் இந்த லேண்ட் ஆஃப் ஸ்னோங்கிற மூவியுமே ஜூன் 27ஆம் தேதி நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ்ல ஜாப்பனீஸ், இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி டப்ல ரிலீஸ் ஆகாம இருக்குது. இதுக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சா அடுத்தடுத்து நம்ம நருட்டோட மூவியுமே நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சரி, இதுக்கு அடுத்ததாக நம்ம ஜுஜு கைசன் அனிமிக்கான ஒரு மூவி கூட ஜூலை 16ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்குது. முக்கியமா இந்த மூவி நம்ம சீசன் 2ல பார்த்தா முதல் 10 எபிசோடோட ரீகாப்பா தான் இந்த மூவியுமே இருக்க போகுது. சரி, இதுக்கப்புறமா இதே ஜூலை மந்த்ல 18ஆம் தேதி நம்ம டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கஸ்ட் மூவியோட பார்ட் 1 ரிலீஸ் ஆயிருக்குது. இதை நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ்ல செப்டம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. சரி, இதுக்கு அடுத்ததாக செப்டம்பர் மந்த்ல இன்னொரு மூவியுமே ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன மூவியோட நம்ம செயின்சா மேன் ரீசார் என்கிற மூவி தான் செப்டம்பர் 19ஆம் தேதி ஜப்பான்ல ரிலீஸ் ஆயிருக்குது. ஒரு வாரம் கழிச்சு செப்டம்பர் 26ஆம் தேதி நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ்ல ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி டப்லயுமே ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸுமே இருக்குது. காத்திருப்போம். சரி, இதுவரைக்கும் பார்த்த மூவியோட லிஸ்ட்ல நீங்க எந்த மூவிக்காக வெயிட் பண்றீங்க அல்லது எந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்றதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு நமக்கு மோட்டிவாகவே இருக்கும். இதுவரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.